ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். மல்டி கிளவுட்ல டேட்டா லேக் எப்படி நம்ம பில்ட் பண்றது அப்படிங்கிற சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம ஏடபிள்யூஎஸ் வீடியோல இருக்கோம். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல பார்ட் 3 வீடியோல இருக்கோம் நம்ம. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. இதுல ஒரு டேட்டா லேக்கை எப்படி அஜூர்ல செய்யறது, ஜிசி பிளஸ் செய்யறது அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளவுட்லயும் 4 வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ மொத்தமா 12 வீடியோ இருக்கும். ஸோ மொத்தமா பாருங்க. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏடபிள்யூஎஸ் ஆல்ரெடி 2 வீடியோ நான் போட்டாச்சு. இது 3rd வீடியோ. ஸோ அந்த 2 வீடியோவும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3rd வீடியோவுக்கு வாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸோட ஹோம் பேஜ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பார்க் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம S3ல வந்து ஃபோல்டர்ஸ், அதாவது பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரான்ஸ் லேயரை முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து சில்வர் அண்ட் கோல்டு லேயர்ல நம்ம ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எனக்கு பிசினஸ்க்கு தேவையான அந்த ரெக்குயர்மெண்ட் வந்துருச்சு அந்த டேட்டா செட்டுக்கு மேல. நம்ம லாஸ்ட் வீடியோல ரெஸ்டாரண்ட் சிஎஸ்வியும் ஆர்டர் சிஎஸ்வியும் அப்லோட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு எனக்கு இப்போ பிசினஸ் ரெக்குயர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இதை நான் ஸ்பார்க்லயோ இல்லை சீக்வல்லையோ நான் செய்யணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ பிக் டேட்டா காம்பனன்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் அ சர்வீஸ் கால்டு EMR. ஓகேங்களா? ஸோ மேனேஜ்டு ஹடூப் ஃப்ரேம் ஒர்க். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ். ஸோ இந்த EMR கிளஸ்டரை நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஹடூப், ஸ்பார்க் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முதையே இன்ஸ்டால் பண்ணி ஒரு கிளஸ்டர் செட்டப்ல நமக்கு மாஸ்டர் ஸ்லேவ்ல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க உள்ள போயிட்டு பைஸ்பார்க்கோ இல்லை ஸ்பார்க்கோ இல்லை ஸ்காலாவோ நீங்க எதுல வேணாலும் தாராளமா நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த EMR பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கேட்ச் இருக்கு. ஸோ நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், நம்ம EMRல பார்க்க போறது இல்லை, EC2ல பார்க்க போறோம் அப்படின்னு. சரி, EC2னா என்ன அதை நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது எனக்கு EMRனா என்னன்னு தெரியல, EC2னா என்னன்னு தெரியல, நீங்க கவலையே பட வேணாம். இந்த வீடியோவுக்கு என்னென்ன AWS சர்வீஸ் வேணுமோ நம்ம அதை மட்டும் தான் கத்துக்க போறோம். ஓகேங்களா? சரி, அது எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப பேசிக்கா அது என்ன என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த EMR பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டயர்ல வந்து இதுல வந்து உங்களால ரொம்ப எக்ஸ்டென்ட்டுக்கெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த EMR ஃப்ரீ டயர்ல வந்து நமக்கு ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? ஸோ EMR நீங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு EMR அந்த எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ் டேஷ்போர்டுக்கு போகும். இங்க வந்து கிரியேட் கிளஸ்டர்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து கிளஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி திரும்பவும் இங்க மேல வந்துட்டு EC2 அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இந்த EC2 அப்படின்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஈக்கு அப்புறம் 2 டைம் C வரனால தான் EC2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. EC2ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சர்வீஸ்ங்க. அதாவது எனக்கு ஒரு லினக்ஸ் மிஷின் வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் வேணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஒரு இப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஃப்ளிப்கார்ட் அமேசானில் போயிட்டு எனக்கு லேப்டாப் வேணும், 8GB ரேமு, 2 கோர் இல்லை 4 கோர் இன்டெல் ப்ராசஸர், அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் AWSல வந்துட்டு எனக்கு ஒரு எம்டி லினக்ஸ் மிஷின் வேணும் வித் 8GB ரேமு இல்லை 16GB ரேமு இல்லை 128GB ரேமு, அந்த மாதிரி எனக்கு ஒரு 10 சிஸ்டம் வேணும் அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் ஒரு சிஸ்டமா நீங்க கிரியேட் பண்றதுக்கு பேரு தான் EC2 சர்வீஸ். அந்த EC2க்குள்ள போயிட்டு நீங்க என்ன OS வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம், என்ன ரேம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், என்ன கோர்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்க ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். ரைட், இப்போ உங்களுக்கு EC2னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ EMRல என்ன தெரியுங்களா நடக்கும்? அதாவது நம்மளோட எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ் சர்வீஸ்க்கு வரலாம். இப்போ நான் அங்க போயிட்டு எனக்கு ஒரு 3 நோடு கிரியேட் பண்ணேன். ஏன்னா ஹடூப் வந்து ஒரு ஸ்பார்க் ஹடூப் எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் இல்லையா? ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர்ல வரும். எனக்கு ஒரு 4 சிஸ்டம் வேணும், 3 சிஸ்டம் வேணும் அப்படின்னு நான் EMRட்ட சொல்லி எல்லாமே நான் வந்து செட் பண்ணி கிரியேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு ஹடூப் வேணும், ஸ்பார்க் வேணும், எல்லாம் டிக் பண்ணாவே போதும். எல்லாம் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா பின்னாடி அது என்ன தெரியுங்களா பண்ணும்? உங்களுக்காக அது போய் ஹடூப் ஸ்பார்க் என்னென்ன வேணும்னு நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்காக அது போய் பின்னாடி EC2 மிஷின்ஸை தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? மேல பாக்குறதுக்கு EMR அவ்வளவுதான். ரைட், ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி EMRல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து இதே ஹடூப் ஸ்பார்க்கை EC2ல, அதாவது நான் ஒரு எம்டி லினக்ஸ் மிஷினை வாங்கி அதுல நான் உட்காந்து ஸ்பார்க் எல்லாம் செட்டப் பண்ணி நம்ம இதை ரன் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுவே EMR போனீங்கன்னா நீங்க உட்காந்து ஸ்பார்க்லாம் செட் பண்ண தேவையில்லை, எல்லாமே அதுவே பண்ணிடும். பட் அது ஃப்ரீ டயர்ல பாசிபிள் கிடையாது. ஸோ EMR எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு மேபி ஒரு வீடியோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் EMRல பண்றேன் அப்படின்னா நீங்களும் பண்ணணும். ரைட், ஸோ உங்களால பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நீங்க வந்து லைக் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு EC2ல காமிக்கிறேன். பட் EMR அப்படிங்கிறதையும் நான் என்னன்றதை சொல்லிடுறேன். கடைசியில கிளஸ்டர் கிரியேஷன்ல தான் வந்து ஃபெயில் ஆகும் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல. பட் கிரியேட் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம திரும்பவும் EMRக்கே போயிடலாம். ஓகே, ஸோ லெட் மீ கோ டு EMR. ஃபைன். ஸோ இப்போ போயிட்டு
இதுதான். ஸோ நீங்க வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அந்த கிரியேஷன்லாம் ஃபெயில் ஆகும். பட் அது வரைக்கும் நீங்க எல்லாமே பண்ணலாம். ஓகே. ஸோ கிரியேட் கிளஸ்டர். ஸோ இப்ப இந்த கிரியேட் கிளஸ்டர்ல வந்து இங்க வேணும்னா நீங்க கிளஸ்டர் நேம் குடுத்துக்கலாம். இப்ப நான் இங்க மை கிளஸ்டர் அப்படின்னு இருக்கு. பட் நீங்க ஏதாவது நேம் குடுக்கணும் அப்படின்னா நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Amazon EMR ரிலீஸ். இப்ப இவன் நெறைய வெர்ஷன்ஸ் வச்சிருப்பான். இந்த EMR அப்படிங்கிறது. நீங்க எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இங்க பாருங்க லேட்டஸ்ட்லயே விட்டுர்றேன். அதே மாரி உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவன் கேட்கறான் பார்த்தீங்களா? சிலதெல்லாம் பை டிஃபால்ட் டிக் ஆயிருக்கு. Spark, Hive, Hadoop, Livy. ஸோ இதெல்லாம் இல்லாம எனக்கு TensorFlow வேணும், Zeppelin வேணும். இது வந்து ஒரு விசுவலைசேஷன் டூல். Zookeeper வேணும், Pesto வேணும். இதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிக்கலாம். இல்ல வந்து எனக்கு பண்டிலா வந்து இப்போ Trino வேணும். இது ஒரு query engine. ஸோ Flink வேணும். அப்படின்னா இல்ல நான் கோர் Hadoop வேணும்னா நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இத. மேனேஜ்டு Hadoop இப்ப நம்ம Google Cloudல வந்து நம்ம Dataproc பார்த்தோம். Azureல வந்து Synapse பார்த்தோம். ஒரு பிக் டேட்டா மேனேஜ்டு சர்வீஸ். அத தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப AWS யூஸ் பண்றவங்க டெஃபினட்டா கம்பெனிஸ் EMR தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இன்கேஸ் இதுல இல்லாத ஒண்ணு எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க சப்போர்ட் டீம் AWS கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அதையும் நீங்க மேனேஜ்டு சர்வீஸா போட்டு கொடுங்க. மேனேஜ்டு சர்வீஸ்னா ஒரு காம்பனன்ட்டை நான் உட்காந்து இன்ஸ்டால் பண்ணாம, மெயின்டைன் பண்ணாம, மானிட்டர் பண்ணாம பேக்ரவுண்ட்ல அவங்களே பண்ணணும். நம்ம டெவலப்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். அந்த மாதிரி இதெல்லாம் மேனேஜ்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப கீழ வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க பிரைமரி நோடு, கோர் நோடு, டாஸ்க் நோடு 3 நோடு கேக்குது. ரைட்? நம்ம இந்த Hadoop, Sparkலாம் மாஸ்டர் ஸ்லேவ் அந்த கான்செப்ட் வரும் இல்லையா? அதே மாதிரி அவங்க வந்து என்ன மாதிரி சிஸ்டம் இப்ப வந்து பிரைமரி நோட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டிஃபால்ட்டா R8G X large ஒவ்வொரு மிஷினு கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. இப்ப 8 GB RAM 4 கோர் இருக்கிறதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஓகேங்களா? AWSலயும் இருக்கு. இதே மாதிரி Azureலயும் இதே தான். அதே மாதிரி வந்து GCPலயும் இதே தான். நீங்க சூஸ் பண்ற மிஷினுக்கு ஏத்த மாதிரி ஒரு நேம் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு லேப்டாப் வாங்குறோம்னா அதுக்கு மாடல் நேம் இருக்கும் இல்லையா? இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ள இந்த லேப்டாப் ஒரு நேம் கொடுத்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் கோர் நோடு அப்புறம் டாஸ்க் நோடு. ரைட்? ஸோ இப்போ இதுவே பாத்தீங்க அப்படின்னா யூ காட் 3 நோட்ஸ். ரைட்? ஸோ இப்போ இது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூட் வால்யூம் EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். ஸோ கீழே நமக்கு ஸ்டோர் ஆகிறதுக்கு நம்ம கிரியேட் பண்றது. ஓகே. ஸோ அது வேணும்னா நீங்க EBS ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கான்செப்ட் மாதிரி இதோட அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாவே வந்து பெரிய பெரிய சைஸ் எடுத்துட்டு இருக்கு. வேணா நம்ம குறைக்கலாம். ஸ்டில் பாசிபிள். பட் நீங்க எவ்வளவு குறைச்சாலுமே அந்த ஃப்ரீ டயருக்குள்ள இதை ஃபிட் இன் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ஃபிட் இன் பண்ணலன்னா ஃபெயில் ஆயிடும். ஓகே. ஸோ எதுக்காக அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்கன்னா நீங்க புதுசா இந்த அக்கௌண்ட்குள்ள வந்தனால தெரியாம சில விஷயங்களை ரன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பில்லிங் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம ரீஃபண்ட் கேட்போம் இல்லையா? அந்த ப்ராப்ளம்ஸ் AWSக்கு நிறைய நடந்தனால ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நல்லா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து நாங்க எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதாவது அதிகப்படியான ரேம் இல்ல கோர்ஸ் யூஸ் பண்ற மிஷினை அவங்க மெதுவா தான் நமக்கு எனேபிள் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் தான் EMRக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நீங்க மெயில் போட்டு கேட்கலாம். இப்போ நானே வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கே மெயில் போட்டு கேட்டேன். அவங்க ஸ்டில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இல்ல நீங்க கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐ டூ ஹேவ் another அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்ல என்னால பண்ண முடியும். அதுக்கெல்லாம் நான் பில் பே பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட். நான் வீடியோக்காக கிரியேட் பண்ணது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி தான் EMRக்கு வீடியோ இருக்கு. நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இந்த டேட்டா லேக்கை வந்து இன்கம்ப்ளீட்டா நீங்க நிறுத்தக்கூடாது இல்லையா? ஏன்னா எல்லாரும் நீங்க 12 வீடியோ Azure, GCP, AWS எல்லாத்தையும் நீங்க முடிக்கணுங்கிறது என்னோட கோல். அப்ப இங்க வர்றப்போ நீங்க வந்து லாக் ஆயிருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து EMR சூஸ் பண்ணல. பட் ஐ வில் டீச் யூ இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா லைக் கேக்குது. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்க்லாம் நீங்க மல்டிபிள் நோட்ஸ் நீங்க வச்சுக்கணும். ரைட்? ஸோ இப்போ டாஸ்க் நோடு எத்தனை வேணும்? இப்போ 10 நோடு எனக்கு கிளஸ்டர் வேணும் அப்படின்னா நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ஸோட சைஸ். இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிஷினை வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் டெர்மினேஷன் நோடு ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலி டெர்மினேட் கிளஸ்டர் அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். அதாவது இன்கேஸ் நீங்க வந்து இந்த கிளஸ்டர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆயிடும். அதுதான் இது ஆட்டோமேட்டிக்கலி டெர்மினேட் கிளஸ்டர் ஆஃப்டர் ஐடியல் டைம். ஒரு கொஞ்சம் அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க இவ்வளோ நாளா யூஸ் ஆகாம இருந்ததுன்னா கில் பண்ணி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஆன் டிமாண்ட் தானே இதெல்லாம். ஸோ வி கால் இட் அஸ் ஆன் டிமாண்ட். வேணுங்கிறப்ப கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதான் கிளவுடோட கான்செப்ட். எப்படி பே ஃபார் வாட் யூ யூஸ்னு சொல்றோமோ அந்த மாதிரி தான் ஆன் டிமாண்ட். ஸோ EMR இஸ் ஆன் டிமாண்ட். இல்ல மேனுவல் டெர்மினேட்னா நானா வந்து டெர்மினேட்னா எல்லாம் போயிடும். அதுல அந்த கிளஸ்டர் ஃபுல்லா டெலீட் ஆகும். கிராஷ் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை ஃபுல்லா கிரஷ் பண்ற மாதிரி அதை ஃபுல்லா கிரஷே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்க ETL ஜாப்ஸ் டேட்டா எல்லாம் போயிடும்.
ஓகேங்களா? ஸோ இது வந்து நெறைய பேர் வந்து அப்ப எல்லாம் போச்சுன்னா டேட்டாலாம் போயிரும்ல. டேட்டாலாம் எக்ஸ்டர்னலா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்ப S3ல வைக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு RDBMS சர்வீஸ் AWSல வைக்கிறது, அங்க தான் வச்சிருப்பாங்க. ஸோ EMR இது ஒரு ப்ராசஸிங் கிளஸ்டர். EMR நம்ம உருவாக்குறது எதுக்குன்னா, அதுல Spark, Hive அதெல்லாம் போய் ப்ராசஸ் பண்ணிட்டு எகைன் டேட்டாவ வெளியில ஸ்டோர் பண்ணிடுறது. ஸோ ப்ராசஸிங்க்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். அப்ப எப்பல்லாம் எனக்கு வேணும், இப்ப எனக்கு வந்து Hadoop ப்ராசஸிங் வாரத்துல 3 நாள் தான் நடக்கணும்னா, அந்த 3 நாள் மட்டும் நான் வந்து கிரியேட் பண்ணி நான் வேணுங்கிறது ப்ராசஸ் பண்ணிக்குவேன். தேவையில்லாம நான் ஏன் பே பண்ணணும்? அதுதான் ஆன் டிமாண்ட். ஸோ நெறைய பேர் வந்து ஆன் பிரெமிசஸ்னா சர்வர் எல்லாம் அவங்க பில்டிங்லயே வச்சு மெயின்டெயின் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி ஆன் டிமாண்டுக்கு போனப்போ அவங்க நிறைய காஸ்ட் சேவிங் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்களும் சொல்லலாம் இன்டர்வியூல. ஃபைன். ஸோ இப்போ நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கீ பேர் வந்து கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் EC2 கீ பேர்னு தான் சொல்லுது. இந்த கீ பேர்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போதைக்கு இது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. நாளைக்கு நீங்க இந்த EMR சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க இவங்க ஒரு கீ பேர் இப்போ நீங்க இதை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு நீங்க லாகின் பண்ணும்போது அந்த கீ பேரை கொடுத்து லாகின் பண்ணணும். சரி, எப்படி லாகின் பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா? அண்ட் தென் இந்த கீ பேர் வந்து எதுக்கு நம்ம EC2ன்னு போட்டிருக்குது, EMR தானே? இந்த 2 கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க, Amazon EC2 key pair to SSH the cluster. ஓகே, ஒரு கீ பேர் அப்படிங்கறத நான் என்ன சொன்னேன், இது ஒரு பாஸ்வேர்டு ஃபைல் மாதிரி. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா EC2 key pair for SSH to the cluster. ஸோ SSH to the clusterனா SSHனா என்ன? செக்யூர் ஷெல். இது ஒரு லினக்ஸ் கமாண்ட். இப்போ நார்மலா இது வந்து ஒரு ரிமோட் மிஷின் இல்லையா? இப்போ இந்த 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 கிளஸ்டர்லாம் கிரியேட் ஆயிரும். 2 நோடோ 3 நோடோ 4 நோடோ. நோடுனா மிஷின். ஒரு 5 மிஷினை கிரியேட் பண்ணிடுறீங்க லினக்ஸ் மிஷினை ஹடூப்ல வந்து. எனக்கு ஹடூப் மேனேஜ்டு சர்வீஸா. இப்போ இது எல்லாம் எப்படி லாகின் பண்ணுவீங்க? IP அட்ரஸ் வந்துடும், ரைட்? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டு தான் நான் இந்த கீ பேர் ஃபைல் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபைலா டவுன்லோட் ஆகும். ஸோ அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி SSH கமாண்ட், செக்யூர் ஷெல்லுன்னு லினக்ஸ்ல ஒரு கமாண்ட் இருக்கு, அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். அப்படி லாகின் பண்ணும் பட்சத்தில் நமக்கு அந்த IP அட்ரஸ் வேணும், அந்த கீ பேர் வேணும். அதுதான் நமக்கு இங்க கிரியேட் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் இங்க பாருங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு புட்டி அப்படிங்கிறது ஒரு டூல். எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஃப்ரெஷர் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு புட்டி அப்படிங்கிறது ஒரு ரிமோட் சிஸ்டமை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ற ஒரு டூல் தான். இப்போ இந்த டூல்ல IP அட்ரஸ் கேட்கும். அதே மாதிரி வந்து இங்க SSH வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆத் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரெடென்ஷியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாருங்க, அதுல வந்து கேக்குது நம்ம வந்து அந்த பிரைவேட் கீ ஃபைலா ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணி தான் ஓபன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரைவேட் கீ ஃபைலை தான் நம்ம இங்க கிரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் TTன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 கேள்விகளுக்கும் இப்போ நான் பதில் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இப்போ இதை கூட நான் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் திரும்பவும் லாகின் பண்ணும்போது இந்த TTங்கிற இந்த ஃபைல் இந்த லோக்கல்ல இருக்கும், ஒரு பிரைவேட் கீ ஃபைல், அது இருக்கணும். இப்போ இல்லை, நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிரியேட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா நேம் கொடுக்குறேன், test123 அப்படின்னு சொல்லிட்டு. இதை RSNே வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து PPKன்றது டவுன்லோட் ஆகும். ஓகே, கிரியேட் கீப்பர். ஓகே, நமக்கு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் ஆகுது. இதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. ஓகே, ஸோ இப்போ திரும்பவும் போயிட்டு இங்கே பாருங்க, இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த இடத்துல ப்ரௌஸ் கொடுத்தோடனே அது பழச TTயை தான் இன்னும் காமிக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண test123 வந்துடும். இதுக்கு அசோசியேட் ஆயிக்குது. அதாவது நான் என்னோட பாஸ்வேர்டை test123 ஃபைலுக்கு மாத்திடுறேன், TT ஃபைலுக்கு இனிமேல் கிடையாது. லைக் பாஸ்வேர்டு மாத்திர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ கீழே வந்துட்டு இங்க வந்து IAM ரோல், ஸோ ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த யூசருக்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும், எந்த யூசருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு IAMனு ஒரு தனி சர்வீஸ், அது தனி சர்வீஸ், ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதில் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் EMR டிஃபால்ட் ரோல்னு ஒன்று இருக்கு, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பட் அகெயின் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் அட்மின்ஸ் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ கடைசியில கீழே வந்துட்டு அண்ட் தென் இங்கேயும் வந்து ப்ரொஃபைலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து EMR டிஃபால்ட் ரோல். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா IAM ரிலேட்டட், ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரியேட் கிளஸ்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த பேஜ்ல வந்து தான் ஃபெயில் ஆகும், டெஃபினட்டா ஃபெயில் ஆகும் ஃபார் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு முடியும். பட் அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி நோடு பப்ளிக் DNSல நமக்கு ஒரு IP வரும். அந்த IPல தான் நம்ம லாகின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆச்சுன்னா இந்த IP வரும். ஸோ இப்போ இது எப்படி லாகின் பண்றதுன்னா, என்னதான் இது EMR இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதெல்லாம்
பின்னாடி EC2 மிஷின்ஸ் தான், ரைட்? ஸோ இது பின்னாடி நமக்காக ஒரு 3 லினக்ஸ் மிஷினை கிரியேட் பண்ணி ஹடூப் ஸ்பார்க்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து EC2ல போனீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து EMR கிளஸ்டர் கிரியேட் பண்ணும் பொழுது கோர் நோடு, பிரைமரி நோடு, டாஸ்க் நோடுன்னு 3 நோடு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது 3 லினக்ஸ் நோடு. பின்னாடி வந்து இப்போ ஒரு EC2 நோடு அது கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம EMR இங்க கிரியேட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நாங்க EC2க்கு போவோம். அந்த EC2ல போய் டேஷ்போர்ட்ல பார்த்தோம்னா கிரியேட் ஆன 3 மிஷின் அப்படியே லிஸ்ட் ஆகும். அதுல ஏதாவது ஒன்ன கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா கனெக்ட்னு பிரவுசர்லயே ஒரு ஆப்ஷனை கேட்கும். அதை கிளிக் பண்ணா நீங்க பிரவுசர்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் புட்டின் எல்லாம் ஒரு டூல் காமிச்சேன்ல, ரைட்? ஸோ இந்த டூலை காமிச்சேன் இல்லையா? இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், ரைட்? ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா AWS பிரவுசர்ல இருந்தே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டாங்க. பட் நீங்க ரியல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரவுசர் ஆக்சஸ் எல்லாம் இருக்காது. நமக்கு IP அட்ரஸ் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எய்தர் புட்டி மாதிரி SSH டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும், இல்ல டைரக்டா போய் லினக்ஸ்லயே SSH ஸ்பேஸ் IP அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ரிமோட் மிஷின்ல பாஸ்வேர்டோட நம்ம லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இவ்வளவு தாங்க. ஸோ இப்போ இது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்க EC2ல போயிட்டு நீங்க ஏதாவது நம்ம கிரியேட் பண்ண 3 நோட்ல ஏதாவது ஒரு நோட கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா வெல்கம் டு EMRனு சொல்லும். டைரக்டா நீங்க பைஸ்பார்க்கோ இல்ல ஸ்பார்க்கோ எதை அடிச்சீங்கனாலும் ரன் ஆக ஆரம்பிக்கும். பட் இப்போ நம்ம EMR இங்க விட்டுறலாம். இப்போ EMR ஃபெயில் ஆயிடும் டெஃபினட்டா. இப்போ EMR நமக்கு பின்னாடி நமக்காக அது EC2 கிரியேட் பண்ணி அது ஹடூப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்பார்க் இன்ஸ்டால் பண்றதுக்கு பதிலா இப்போ நம்மளே பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன்னா EMR நமக்கு ஒர்க் ஆகாது, ரைட்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம டெர்மினேட் கொடுத்துடலாம். எனிவே இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். நான் டெர்மினேட் கொடுத்துறேன், அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா EC2 போலாம். ஓகே, ஸோ இப்போ EC2 போனோம் அப்படின்னா இதுதான் வந்து EC2ஓட டேஷ்போர்டு. நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் ஃப்ரண்ட் பேஜ், இப்போ வியூ டேஷ்போர்டு கொடுங்க. இங்க இருக்கு பாருங்க, இப்போ டேஷ்போர்டுக்கு போகும். ஸோ இதுல வந்து எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்குங்க பாருங்க. ரன்னிங் இன்ஸ்டன்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் வந்து ஓட்டி விட்டுருக்கேன். ஸோ அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் ரன்னிங்ல இருக்கு. மைக்ரோ T2 மைக்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1 GB ரேம் இருக்கிற 2 கோர் 1 GB ரேம், அதுதான் இதோட கான்ஃபிகரேஷன். இது மட்டும் தான் ஃப்ரீ டயர்ல வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம புதுசா ஒரு மிஷினை வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம பண்ற இந்த வேலையெல்லாம் EMR நமக்காக பின்னாடி பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு பதில் நம்மளே நேரா வந்து பண்றோம். ஸோ இது வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்க வந்து நீங்க என்ன OS வேணா, மேக் OSும் சூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸும் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன OS வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எம்டி மிஷின் இப்போ நம்ம கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, நீங்க நேம் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா டேட்டா லேக்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்போ நான் உபுண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு உபுண்டு வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த OS உபுண்டுல இந்த OS அது நமக்காக இன்ஸ்டால் பண்ண போகுது. அது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கு, அதனால நீங்களும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப், இதுதான் சொன்னேன், T2 மைக்ரோ. ஓகே, ஒரு CPU தான், ரெண்டுன்னு சொன்னேன், ஐம் சாரி. ஒரு CPU 1 GB ரேம், அதுதான். ஸோ இது இல்லை எனக்கு வேற மாதிரி வேணும்னா நீங்க அதை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய இருக்குங்க. இங்க பாருங்க, இப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா T3 மீடியம்னு எடுத்தீங்கன்னா 2 CPU 4 GB ரேம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்க லார்ஜ் எல்லாம் எடுத்தீங்கன்னா 16 CPU 32 GB ரேம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு எனேபிள் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, நீங்க இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இதை பெருசே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இவ்வளோ பெரிய இதை சூஸ் பண்ணி நான் கிரியேட்னு கொடுத்தேன், லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தேன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆகும். ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து லெட்ஸ் கோ டு T2 மைக்ரோ. இதுதான் நமக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள், சைட்ல போட்டிருக்கு பாருங்க. ஓகே, இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா கீபேர் கேக்குது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி EMRல நம்ம பண்ணோம் தெரியுமா, அது இங்க காமிக்குது பாருங்க. ஸோ EMRல நம்ம கிரியேட் பண்ண கீபேர் எகைன் அது EC2க்கு தான் அசைன் ஆகுது. ஏன்னா அது பின்னாடி EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் ஒரு மிஷின்ஸை தான் அது கிரியேட் பண்ணும். ஸோ வேணா நீங்க இதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தான். இப்போ நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இது ஒரு IP அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதோட வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்றதுக்கு அந்த கீபேரை யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ரைட்? ஸோ அலோவ் SSH டிராஃபிக், எஸ், நம்ம அதை எனேபிள் பண்ணணும். ஏன்னா எனக்கு SSH டிராஃபிக் வேணும். நம்ம SSH டிராஃபிக் கொடுக்கல அப்படின்னா இந்த புட்டி டூல் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து கனெக்ட் பண்ணவே முடியாது. நீங்க ஏன்னா ரிமோட்டோட கனெக்ட் பண்றதுனாவே அது செக்யூர் ஷெல், அந்த ப்ரோட்டோகால் தான், அந்த கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணும். அதையே நீங்க டிசேபிள் பண்ணீங்கன்னா ரிமோட்ல பண்ண முடியாது, ரைட்? ஓகே, இப்போ கீழே வரலாம். ஸோ இது ஸ்டோரேஜ் கான்ஃபிகர் பண்றது. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் டீடைல். ஸோ இதுல நம்ம நீங்க எதுவுமே பார்க்க வேணாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸை கொடுத்துடலாம். நீங்க வேணும்னா ஹை கான்ஃபிகரேஷன் மிஷின்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்களா, யூ ஹேவ் ரெக்வெஸ்டட் மோர் விர்ச்சுவல் CPU கெப்பாசிட்டி தேன் யுவர் கரண்ட் vCPU லிமிட் 1. ஸோ நான் ஃப்ரீ டயர் தான் கிரியேட் பண்ணேன், ஆனாலும் எனக்கு ஃபெயில் ஆகுது. இதே ஃபெயிலியர் மெசேஜ் தான் நீங்க வந்து கெப்பாசிட்டியை லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி நீங்க எந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணாலும் வரும். இது ஏன் வருது தெரியுங்களா? இங்க பாருங்க, நான் வந்து I'll go back to the instance பேஜுக்கு போறேன்.
ஸோ என்கிட்ட வந்து ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு T2 மைக்ரோ ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட மொத்த அக்கௌண்ட்டுக்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு CPU தான் அலௌடுன்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு CPUல ஓடுது. இப்போ திரும்பவும் நான் இன்னொரு CPU கிரியேட் பண்ணா 2 கணக்கு ஆயிடுது இல்லையா, அதனால அதை அலோவ் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் வேணாம், நம்ம டெர்மினேட்டே பண்ணிடலாம். ஸோ டெர்மினேட் டெலீட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மொத்தமாக அதுக்குள்ளே இருந்த டேட்டால இருந்து எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ திரும்பவும் நான் லான்ச் பண்ணுறேன். இப்போ ஒர்க் ஆகும். மேபி அந்த எரரை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சா காமிச்சிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு திரும்பவும் நான் உபுண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, உபுண்டு சூஸ் பண்ணியாச்சு. T2 மைக்ரோலயே இருந்துட்டு போகுது. அதே மாதிரி வந்து கீபேர் வந்து லெட் மீ கோ வித் டெஸ்ட் 1 2 3 இப்போ நம்ம கிரியேட் பண்ணது இல்லையா, இஎம்ஆருக்காக கிரியேட் பண்ணோம். அலோ SSH எல்லாம் ஓகே, அவ்வளோதாங்க. ஒரு உபுண்டு லினக்ஸ் மிஷினை நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, எங்க பாத்தீங்களா சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுங்களேன், அது உங்களை வந்து அந்த EC2 கன்சோலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ரீஜியன் எல்லாமே பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓஹியோல யூஎஸ்இசி ஈஸ்ட் 2ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு ரீஜியனுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்டேட் பெண்டிங் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க பாருங்க இந்த கனெக்ட் பட்டன், இதைத்தான் சொன்னேன். நீங்க இஎம்ஆர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப EC2ல வந்தீங்கன்னா EC2ஓட அந்த இஎம்ஆரோட ஏதாவது ஒரு சிஸ்டம் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஓகேங்களா, அதுல கனெக்ட கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து இஎம்ஆர் இன்ஸ்டன்ஸ்குள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இது இஎம்ஆரோட EC2 கிடையாது, நம்மளா கிரியேட் பண்ண EC2. ஓகே, ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆச்சு அப்படின்னா டைரக்டா இந்த கனெக்ட் பட்டனையை கொடுத்தே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க இந்த புட்டிக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ புட்டிக்கு போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கொடுக்குற அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐபி தான். ஸோ இந்த ஐபியை யூஸ் பண்ணி பிளஸ் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த டெஸ்ட் 1 2 3 PPK ஃபைலை யூஸ் பண்ணி புட்டியில போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌசர்லயே. ஸோ ப்ரௌசர்ல நீங்க கனெக்ட் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஐ வில் கம் பேக் அகைன். ஓகே, இங்க நீங்க கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு பேஜுக்கு எடுத்துட்டு போகும், இந்த பேஜ். ஸோ இதுல யூசர் நேம் உபுண்டு பை டிஃபால்ட். நீங்க வந்து T2 மைக்ரோ சிஸ்டம் இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஒரு உபுண்டு OS சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட யூசர் நேம் உபுண்டு. இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே நீங்க EMR சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப யூசர் நேம் வந்து ஹடூப்னு கொடுக்கணும். எல்லா EMRோட யூசர் நேமும் டிஃபால்ட் ஹடூப் தான். ஓகேங்களா, ஸோ இங்க நீங்க வந்து மாத்தி கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா ஃபெயில் ஆகும். ஸோ இஎம்ஆர்னா ஹடூப், பட் இப்போ ஹடூப் கிடையாது. இது இஎம்ஆரோட EC2வே கிடையாது, நான் கிரியேட் பண்ண EC2. அண்ட் உபுண்டு OS சூஸ் பண்ணீங்கன்னா யூசர் நேம் டிஃபால்ட்டா உபுண்டு தான். சரி, இப்போ நம்ம கனெக்ட் கொடுக்கலாமா? இது ப்ரௌசர்லயே கனெக்ட் ஆயிடும், அந்த ரிமோட் சிஸ்டம்குள்ள லாகின் ஆயிடும். ஓகேங்களா, இது இப்போ உங்க ரிமோட் சிஸ்டம்குள்ள லாகின் ஆகிட்டு இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ள லாகின் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்களா நமக்கு உள்ள வந்தாச்சு. ஸோ நம்ம யூசர் நேம் உபுண்டு அண்ட் தென் நம்ம ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம லினக்ஸ் கமாண்ட் இப்போ எல்எஸ் கொடுக்குறேன், ரன் ஆகுது, ரைட்? ஸோ இப்போ நமக்கு EC2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு இன்ஸ்டால் ஸ்பார்க், பைஸ்பார்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த பைஸ்பார்க்லாம் இன்ஸ்டால் பண்ணி எங்கிருந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி வில் ரீட் ஃப்ரம் S3. ஓகேங்களா, நம்ம பக்கெட்ஸ் எல்லாம் போன வீடியோல கிரியேட் பண்ணோம் இல்லையா, அங்கிருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ பை டிஃபால்ட் இந்த EC2 மிஷினுக்கும் S3க்கும் ஒரு ஆக்சஸ், அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. அதை நம்ம தான் எனேபிள் பண்ணணும். இதே EMR இருந்தா எல்லாம் நடந்திருக்கும், டைரக்டா நீங்க S3ல இருந்து ரீட் பண்ணலாம். பட் இது நம்மளா கிரியேட் பண்ண EC2 மிஷின்கிறனால நம்ம அடுத்த அந்த ஸ்டெப்பையும் நம்ம இங்க பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா லைக் நீங்க ஏதாவது ஒரு விண்டோக்கு போய்க்கோங்க, IAMனு சர்ச் பண்ணுங்க, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதுல போய்க்கோங்க, நம்ம ஒரு யூசர் ஒன்று ரோல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அதை கிரியேட் பண்ணி அந்த நம்ம கிரியேட் பண்ண EC2 மிஷினுக்கு அட்டாச் பண்ணிட்டோம்னா S3 போயிட்டு நம்ம EC2 மிஷின் ரீட் ரைட் எல்லாமே பண்ணும். ஓகேங்களா, ஸோ இங்க சைட்ல யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பார்க் யூசர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணணும். ஓகே, ஸோ கிரியேட் யூசர்.
ஸோ இப்போ நான் வந்து டேட்டா லேக் அப்படின்ற ஒரு யூஸரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3வது ஆப்ஷன் அட்டாச் பாலிசி. இப்போ இந்த பர்டிகுலர் யூசரில் நம்ம என்னெல்லாம் அட்டாச் பண்ண போறோம்னா S3. ஸோ S3ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல் ஆக்சஸ். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் ரோலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு S3 ஃபுல் ஆக்சஸ் கிடச்சிரும். இப்போ இந்த ரோலை தான் கொண்டு போய் நம்ம EC2 மிஷினில் அட்டாச் பண்ண போகிறோம். பண்ணோம்னா நம்ம EC2க்கும் S3யோட ஃபுல் ஆக்சஸ் கிடச்சிரும். இது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து EC2ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா EC2 ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே இப்போ நம்ம 2 இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கிரியேட் யூசர் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ திரும்பவும் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா லேக்குள்ளே போங்க. நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டு ஓகே இந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா கிரியேட் ஆக்சஸ் கீன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்து இப்போ நமக்கு எது வழியா வந்து இந்த கனெக்ஷன்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குது. ஸோ அப்ளிகேஷன், அதாவது வேற ஒரு சர்வீஸ்ல இருந்து எனக்கு S3க்கு கனெக்ட் ஆகணும். இப்போ S3ல இருந்து எனக்கு EC2க்கு கனெக்ட் ஆகணும். அதாவது அப்ளிகேஷன் வழியா எனக்கு ரன் ஆகணும். அப்போ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூஸ் பண்ணிட்டு இங்கே கீழே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ வந்து இது வேணும்னா நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து DL அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ கிரியேட் ஆக்சஸ் கீ. ஸோ இது கிரியேட் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஷோ கொடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆர் நீங்கள் இதை டவுன்லோட CSV ஃபைலாகவும் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ இது வந்து ஆக்சஸ் கீ. ஸோ இதையும் காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம நோட் பேடில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஸோ ஆக்சஸ் கீ இதை யார்ட்டையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதையும் நான் வந்து முடிஞ்சோடனே டெலீட் பண்ணிடுவேன். ஓகே ஸோ அடுத்து இதையும் ஷோ கொடுத்து இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆக்சஸ் கீ செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆக்சஸ் கீ. இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? சரி இது ரெண்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சா? சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 இன்ஸ்டால் த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேக்கேஜ். ஸோ நம்ம பைத்தான்ல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி தான் இது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. சூடோ ஆப்ட் அப்டேட் அப்படின்னா நம்மளோட அந்த லினக்ஸ் பேக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ திரும்பவும் நான் வந்து என்னோட ப்ரௌசர் போயிட்டு ஐ பேஸ்ட் இட் அண்ட் தென் ரன். ஓகே ஸோ இந்த அப்டேட் பேக்கேஜஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். ஓகே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வரும், கண்டென்ட் நிறைய வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்டேட் ஆயிடும். ஸோ இது முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பைத்தான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பைத்தானை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லினக்ஸில் எல்லாமே சூடோ ஆப்ட் இன்ஸ்டால். உபுண்டு பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்டால் பண்ணுறது அப்டேட் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஆப்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் தான். சூடோனா ரூட் யூசர்ல இருந்து பண்ணுறோங்கிறது அர்த்தம். ஸோ பைத்தான் 3.12ஓட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே ஸோ பேஸ்ட் அண்ட் தென் என்டர். ஓகே ஸோ நான் வேணா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஸ்டில் இன்னும் ப்ரௌசருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஓகே ஸோ நமக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நடந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே ஸோ போயிட்டு இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல DE-ENVன்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேர் வந்து DE-ENV. ஓகே ஸோ இப்போ சோர்ஸ் DE-ENV/bin/activateன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள அது போயிடும். பாத்தீங்களா? போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் DE-ENVன்னு வந்து அப்புறம் தான் உபுண்டு நம்ம யூசர் நேம் IP வருது. ஸோ இப்போ நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ள இருக்கோம். ஸோ எப்பெல்லாம் நீங்க இதுக்குள்ள லாகின் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த சோர்ஸ் கமாண்டை ரன் பண்ணணும். இதுக்கு மேல வரைக்கும் பண்ணது எல்லாமே ஒன் டைம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்பெல்லாம் உள்ள போறோமோ அப்பெல்லாம் நம்ம பண்ணணும். இதெல்லாம் AWS கிடையாதுங்க. இதெல்லாம் பைத்தான். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம எல்லாமே பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து ஓகே இந்த மாதிரி நமக்கு வந்தாச்சு. சரி இப்போ நம்ம அடுத்து இன்ஸ்டால் யுவர் பேக்கேஜஸ். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஒன்று ஸோ இப்போ பிப் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். PySpark 3.5.1 இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கப்புறம் Boto 3 AWS CLI. ஓகே இது ரெண்டுமே AWSக்கான பேக்கேஜ். ஸோ 3 இன்ஸ்டால் பண்ண போறோம். PySpark 1 அப்புறம் Boto 3 AWS CLI. இதுல Boto 3 AWS CLI ரெண்டுமே நம்ம AWSக்காக பைத்தான் மூலியமா நம்ம வந்து அதாவது டெர்மினல் மூலியமா நம்ம வந்து AWSல
விண்டோஸ்ல இருக்கிற S3ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நார்மலா லினக்ஸ்ல நீங்க LS கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி S3ல இருக்கிற ஃபைல் சிஸ்டம்ல இருந்து அதான் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கெட்ஸ் எல்லாம் அதையெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம AWS CLI அப்படின்ற ஒரு CLI இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு போட்டோ 3 வேணும். இது AWSக்கான ஒரு பேக்கேஜ். அப்பதான் அந்த கனெக்ஷன்லாம் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். சரி, இந்த காப்பி பண்ணி இந்த மூணையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் என்டர். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடுச்சு அந்த 3 பேக்கேஜும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ திரும்பவும் சோர்ஸ், அதாவது திரும்பவும் லைக் நீங்கள் வெளில வந்திருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த என்விரான்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு, அந்த DENV-குள்ளே போகிறதுக்கு அது, பட் நம்ம ஆல்ரெடி அதில் தான் இருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டில் அதில் தான் இருக்கோம். இது முன்னாடி இந்த DENV இல்லைன்னா நீங்கள் வெளில வந்துட்டீங்க விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இருந்துங்கிறது அர்த்தம். திரும்பவும் அதுக்குள்ளே போய்க்கணும். ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்போ நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த 46 லைன் நம்பர்ல இருந்து இந்த 69 வரைக்கும் ஒரு நிமிஷம் அது என்னங்கிறத மறந்துருங்க. இப்போ டைரக்டா இங்க பாருங்க, இந்த ஒரு கமாண்ட பாருங்க, லைன் நம்பர் 70 AWS S3 LS, அதுக்கப்புறம் அந்த S3 நம்ம கிரியேட் பண்ண அந்த பிரான்ஸ் பக்கெட்டோட பாத்தா கொடுக்குறோம். அதாவது கமாண்ட் லைன்ல இருந்தே ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறதான். சரி, இந்த கமாண்டை மட்டும் காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த கமாண்டை நம்ம இங்க பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, unable to locate the credentials, you can configure credential by running AWS configure. அதாவது உங்க EC2ஆல உங்க S3 கனெக்ட் பண்ண முடியல. நம்ம AWS CLI இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதனால தான் இந்த கமாண்டே இப்போ ஒர்க் ஆகுது. அது இன்ஸ்டால் பண்ணலைன்னா இந்த கமாண்டே நாட் ஃபவுண்டுன்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து IAM இங்க நம்ம ஒரு யூசரை கிரியேட் பண்ணோம்ல, இந்த ஆக்சஸ் கீ, இந்த செக்யூரிட்டி கீ எல்லாம் இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம EC2-வை S3யோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அவனே என்ன சொல்றான், நீங்க வந்து AWS கான்ஃபிகர்னு ஒரு கமாண்டை ரன் பண்ணுங்க அப்படிங்கிறான். சரியா? இப்போ நம்ம அந்த இதுக்கு வரலாம். இங்க பாருங்க, இந்த டெம்பரவரி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆக்சஸ் கீயையும் அந்த செக்யூரிட்டி கீயையும் டெம்பரவரியாவும் ஆட் பண்ணலாம், பெர்மனண்டாவும் ஆட் பண்ணலாம். ஸோ டெம்பரவரியா ஆட் பண்றதுக்கு தான் இது AWS கான்ஃபிகர். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ EC2 வழியா பண்றதுனால தான் இவ்வளவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். EMR-ல இந்த ஸ்டெப் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஓவரால் வீடியோ டியூரேஷன்ல EMR-ஆ இருந்திருந்ததுன்னா ஒரு 25 நிமிஷம் இந்த டியூரேஷன் கிரியேட்டே ஆயிருக்காது. ஓகேங்களா? ஃபைன். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லேர்னிங் தான். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த AWS கான்ஃபிகர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். என்டர். ஸோ இதை கொடுத்த உடனே ஆக்சஸ் கீயை கேட்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த செஷன் வரைக்கும் இந்த கீயை வச்சுக்கிட்டு நம்மளை அலோவ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து செக்யூரிட்டி கீயையும் கேட்குது. ஓகே, அடுத்து அது வந்து இது ரைட், இதை காப்பி பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் காப்பி திஸ், பேஸ்ட், என்டர். இப்போ தெரியாம என்டர் கொடுத்துட்டேன், இல்லை தப்பா ஏதாவது கொடுத்துட்டேன்னா Ctrl+C கொடுத்துட்டு திரும்பவும் AWS கான்ஃபிகரை ரன் பண்ணுங்க. அது திரும்ப எல்லாத்தையும் கேட்கும். டிஃபால்ட் ரீஜியன் நேம், ரீஜியன் என்னது, இங்க பாருங்க மேல கிளிக் பண்ணுங்க. நம்ம எந்த ரீஜியன்ல இருக்கோம் அப்படிங்கறதா நம்ம US-East-2 அதை தான் நீங்க டைப் பண்ணணும். US-East-C, நீங்க எந்த ரீஜியன்ல இருக்கீங்களோ அதை கொடுங்க. என்டர். அடுத்து டிஃபால்ட் அவுட்புட் ஃபார்மேட், அது வந்து JSON கொடுத்துருங்க. என்டர். அவ்வளவுதாங்க. இப்போ அதே AWS கமாண்டை போய் ரன் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா? சோ நம்ம ஆர்டர்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி 2 டைரக்டரி S3ல கிரியேட் பண்ணமா, கிடைச்சிருச்சு பாருங்க. அதுவே நீங்க வந்து திரும்பவும் போயிட்டு அதே பாத்துல கடைசியில நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். ஓகே, ஆட் பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்கிற CSV ஃபைல் இப்போ AWS-ஓட கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இனிமேல் நம்ம PySpark-ல கோடை S3 போய் ரீட் பண்ணு, ரைட் பண்ணுனா கண்டிப்பா பண்ணுங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இதையே நீங்க பெர்மனண்டா செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு AWS அப்படின்னு ஒரு .AWS-னு ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணணும். ஒரு டைரக்டரிக்கு முன்னாடி டாட் வச்சிங்கன்னா லைனக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஹிடன் டைரக்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணிட்டு அதுல கிரெடென்ஷியல்ஸ்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி டிஃபால்ட்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த 2 கீ வேல்யூவை செட் பண்ணணும். இதுல தான் உங்க ஆக்சஸ் கீ, செக்யூரிட்டி கீ போடணும். அடுத்து இன்னொன்னு கான்ஃபிக்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுல உங்க ரீஜியன், அவுட்புட், இந்த 4ஐயும் தான் நம்ம இப்போ வந்து டெர்மினல்லையே கொடுத்தோம். ஸோ இதை நீங்க ஃபைலா போட்டுட்டீங்கன்னா பெர்மனண்டா உள்ளேயே இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நீங்க லாகின் பண்ணும் பொழுதும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க லாகின் பண்றப்போ இதை செய்யணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்து இதோட முடிச்சுட்டு அந்த ஃபைலுக்கு நீங்க சேஞ்ச் மோட் 600 பர்மிஷனை எனேபிள் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதுக்கு அடுத்து
நம்ம இப்ப இதை ரன் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பைஸ்பார்க்குள்ள போகலாம். ஸோ பைஸ்பார்க் அந்த டெர்மினல் வழியா நம்ம பைஸ்பார்க் ஷெல்லு, இப்போ எப்படி பைத்தான் என்டர்னு கொடுத்தா ஷெல்லுக்குள்ள போகுது, ரைட்? அந்த மாதிரி பைஸ்பார்க்குக்கும் ஷெல் இருக்கு. அந்த ஷெல்லுக்குள்ள போகணும்னா நீங்க இந்த கமாண்டை கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த கமாண்டை நீங்க அப்படியே கொடுக்கணும். இதுவே இஎம்ஆரா இருந்திருந்ததுன்னா ஜஸ்ட் போயிட்டு பைஸ்பார்க் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருந்தேன்னாவே, எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாவே ஷெல்லுக்குள்ள போயிருக்கும். பட் இது அப்படி கிடையாது. ஓகே, இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணது இல்லையா? ஸோ அதனால நம்ம இந்த பெரிய கமாண்ட், அந்த பைஸ்பார்க் கமாண்ட் பெரிய கமாண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த பெரிய கமாண்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. திரும்பவும் உங்களோட டெர்மினல் போயிட்டு உங்க EC2 இன்ஸ்டன்ஸ் போயிட்டு என்டர் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. ஓகே, ஸோ ஜாவா ஹோம் நாட் செட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால தான் நமக்கு பைஸ்பார்க் வந்து என்டர் ஆகும் பொழுது நமக்கு அந்த ஜாவா எரர் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கமாண்ட் sudo apt install openjdk 11. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் நீங்கள் வந்து அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா திரும்பவும் sudo கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஆக்டிவ் கமாண்ட் sudo virtual environment active கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இதை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இட் டேக்ஸ் லைக் 30 to 40 seconds டு இன்ஸ்டால். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்க உங்க பைஸ்பார்க் கமாண்டை நீங்க ரன் பண்ணுங்க. ஓகே, ஸோ போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் என்டர். ஸோ இப்போ வந்து லைக் அது அந்த ஷெல்லுக்குள்ள உங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நிறைய வார்னிங்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். கடைசியில பைத்தான் ஷெல்லு மாதிரி இங்கேயும் வந்து அந்த ஷெல்லுக்குள்ள வந்து அது பிளிங்க் ஆகும். ஸோ அந்த பார்ட் வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பார்க் லோகோ மாதிரி நமக்கு வந்துட்டு, ஸோ ஸ்பார்க் செஷன் அவைலபிள் ஸ்பார்க், ஸ்பார்க் கண்டெக்ஸ்ட் அவைலபிள் எஸ்சி. ஸோ இது வந்துருச்சுனாவே நமக்கு வந்து ஷெல் அதுக்குள்ள ஒர்க் ஆகுது, லைக் பைஸ்பார்க்குள்ள அது போயிடுச்சு அண்ட் அது ஒர்க் ஆகுதுங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்க சில எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் பார்ப்பீங்க, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ இதுவே நீங்க இஎம்ஆரா இருந்ததுன்னா பைஸ்பார்க்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன்லாம் எதுவுமே வந்திருக்காது. ஜஸ்ட் அந்த ஸ்பார்க் லோகோ மட்டும் தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்பார்க் டாட் ரேஞ்ச் 5 ஷோ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது நமக்காக அது கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்பார்க் செஷன். ஓகேங்களா? அங்கே பாருங்க, ஸ்பார்க் செஷன் அவைலபிளா ஸ்பார்க்னு சொல்லுது இல்லையா? அதாவது இது ஸ்பார்க்ல ஒரு மெயின் மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் அது கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, என்டர். ஸோ திஸ் ஷுட் ரன் ஃபைன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பார்க் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 0 to 4 பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த ரேஞ்ச் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து இன்னொன்று பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்றேன்னா, லைக் ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஆப்ஷன் சிஎஸ்வி ஆப்ஷன் யூஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டேட்டா ஃப்ரேமா மாறிடும். ஸோ இந்த லொகேஷன்ல இருக்கிற என்னோட அந்த ஆர்டர் டாட் சிஎஸ்வி ஃபைல் S3ல நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதை நம்ம ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ரெண்டு கமாண்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கோ பேக் பேஸ்ட். ஓகே, ஸோ நம்மளோட அந்த ஆர்டர் டாட் சிஎஸ்வியை அந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம ரோ காலமா ரீட் பண்ணியாச்சு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட பைஸ்பார்க்கோட அந்த பிசினஸ் லாஜிக் நம்ம ரெண்டு விஷயம் பண்ண போறோம். ஒன்று கிளீன் பண்ண போறோம், டேட்டா செட்டை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பிசினஸ் லாஜிக்ஸை டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம இந்த ஸ்பார்க்ல நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து அந்த பர்டிகுலர் ரெண்டு இதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆக்சுவல் ETL கோடை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லைக் ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வேணுமோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நான் ஸ்பார்க் ஷெல்லில் தான் நான் பண்ண போறேன். ஸோ நீங்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேக் எண்ட்லையும் வந்து இதை வந்து ஒரு பைஸ்பார்க் ஃபைலாக கிரியேட் பண்ணி நம்ம ஸ்பார்க் சப்மிட் யூஸ் பண்ணி பேக் எண்ட்லையும் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ ஸ்பார்க் ஷெல்லும் யூஸ் பண்ணலாம், ஸ்பார்க் சப்மிட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைஸ்பார்க் ஷெல்லே நான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஸ்காலாவுக்கும் ஷெல் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ ஸ்காலா வேணேசே ஸ்காலா ஸ்பார்க்ல ஸ்காலா அடிக்கிறதுக்கும் ஷெல் இருக்கு, ஸ்பார்க்ல பைத்தான் அதாவது பைஸ்பார்க் அடிக்கவும் வி ஹேவ் ஷெல். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்மளோட அந்த 3 பக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த பிரான்ஸ் சில்வர் கோல்டு அந்த மூணையும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவோம் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி. ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் பேஸ்ட் இட். ஓகே,
பேக். ஸோ இங்க வந்து நம்ம ஸ்பார்க் செஷன் வந்து நம்ம கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை ஓவர் ரைட் பண்ணி நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஸ்பார்க் செஷன் கிரியேட் ஆகி தான் இருக்கு. பட் நம்ம எகெயின் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பைஸ்பார்க் சப்மிட்டா, அதாவது ஷெல்லில் இல்லாம ஒரு ஃபைலா எழுதி அதை ஸ்பார்க் சப்மிட்ல நீங்க கொடுக்கணும்னா இதெல்லாம் நமக்கு தேவை. ஓகே, ஸோ நான் இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்பார்க் செஷனும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரீட் பிரான்ஸ் சிஎஸ்வி, அதாவது நம்ம பிரான்ஸ் லேயர்ல நம்ம போட்டிருக்கிற அந்த ஆர்டர் அண்ட் ரெஸ்டரண்ட் சிஎஸ்வி ஃபைலை நம்ம ரீட் பண்ண போறோம். ஓகே, நான் ஸ்பார்க் ரீட் ஆப்ஷன் சிஎஸ்வின்னு கொடுக்குறேன். இதுவே ஜேசானா இருந்ததுன்னா ஜேசான். ஸோ நான் ஜிசிபிலையோ அஜியோர்லயோ பார்த்தீங்கன்னா ஜேசான் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டேட்டா ஃப்ரேமாவே மாறிடும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பார்க் ரீட் ஆப்ஷனை யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது ரெண்டையுமே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் பேக் டு டெர்மினல் அண்ட் தென் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் டிஎஃப்பும் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம 2 டிஎஃப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஒன்று, ரெஸ்டாரண்ட் ஒன்று. ஓகே, ஸோ அது டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபைன், முடிஞ்சிச்சு. ஃபைன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, அது ரெண்டையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஆர்டரையும் பிரிண்ட் பண்ணுறேன், ரெஸ்டாரண்ட்டோட டிஎஃப்ஐயும் பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் 5 மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 5 rows மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இருக்கும், அது அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டர்ஸ்க்கு நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, டேட்டா ஃப்ரேம் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்றதை நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா க்ளீன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து அப்ஸ்ட்ரீம்ல இருந்து டேட்டா வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ரீம்னா எனக்கு யார் டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டீம், அது ஒரு டேட்டா இன்ஜினியரிங் டீமா இருக்கலாம், இன்னொரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமா இருக்கலாம், இல்ல கஸ்டமர்ஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து கூட வரலாம். அந்த டேட்டா அப்படியே வந்துருச்சுங்க. அந்த ஆர்டர் சிஎஸ்வியும் ரெஸ்டாரண்ட் சிஎஸ்வியும் அப்படியே வந்துருச்சு. அது எல்லாமே வந்து டைம்னா டைம் டேட்டா டைப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆகணும். அந்த மாதிரிலாம் ஆகாம எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல வந்திருக்கு, இல்ல நல் இருக்கு, இல்ல டூப்ளிகேட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். நம்ம பிசினஸ்க்கு தேவையான டேட்டாவை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவல் அந்த டேட்டால இருக்கிற சில குறைகளை நம்ம இது பண்ணணும். அதுதான் நம்ம கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாவே கிளீனிங் தான். இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, வித் காலம் யூஸ் பண்றேன். ஸோ ஆர்டர் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் வித் காலம். ஸ்பார்க்ல வந்து வித் காலம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு புது காலமை வந்து அவுட்புட்ல உருவாக்க போறோம். ஆர்டர் டிஎஸ்னு ஒரு புது காலமை நம்ம உருவாக்குறோம். அதுக்கு நம்ம என்ன சோர்ஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கால் ஆஃப் ஆர்டர் டிஎஸ். இந்த ஆர்டர் டிஎஸ்ங்கிறது நம்மளோட ஆர்டர் ஃபைல்ஸ் அந்த சிஎஸ்வி ஃபைல்ல இருக்கும். இங்க பாருங்க, இங்க இருக்கும் பாருங்க, ஆர்டர் டிஎஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே, சோ இங்க வந்து கால் ஆஃப் அந்த ஆர்டர் டிஎஸ் 2 டைம் ஸ்டாம்புக்கு கன்வெர்ட் பண்ணி நான் ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டிஎஸ்ன்னு சொல்லி ஒரு அவுட்புட் காலம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் டெலிவரி டிஎஸ்க்கும் பண்றேன். அப்புறம் ஆர்டர் வேல்யூ, ஸோ ஆர்டர் வேல்யூலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் வேல்யூ இருக்கு, பட் அதை டபுளுக்கு நான் கேஸ்ட் பண்றேன், டபுள் டேட்டா டைப் ஃபார்மேட்டுக்கு. ஸோ இங்க வந்து கேஸ்டிங் நடக்குது. ஓகே, அடுத்து ப்ராமிஸ்டு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதுவும் இருக்கு, அதையும் நான் இன்டீஜரா மாத்திக்கிறேன். ஸோ என்னென்ன டைப் எல்லாம் ஆக்சுவல் டைப்புக்கு மாறணுமோ அது எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன். அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன் பாருங்க, லேட் டெலிவரி. இதுக்குள்ள பாருங்க, நான் ஒரு கேஸ் வென் எழுதுறேன். வென் கால் ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட்டஸோட அந்த காலம்ல இருக்க வேல்யூ டெலிவர்டுன்னு இருக்கணும். அண்ட் நம்மளோட டெலிவரி டிஎஸ் டைம் ஆர்டர் டிஎஸோட நம்ம மைனஸ் பண்றோம். அந்த மைனஸ் பண்ற வேல்யூ கிரேட்டர் தென் ப்ராமிஸ்டு மினிட்ஸா இருந்தது அப்படின்னா 1, அதாவது லேட் டெலிவரின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா 0, லேட் டெலிவரி ஆகல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த புது காலம் நம்ம கிரியேட் பண்ற இந்த லேட் டெலிவரியில 0, 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ 0 இருந்ததுன்னா குயிக்கா வந்துருச்சுன்னு அர்த்தம், 1 இருந்ததுன்னா லேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து டேட்னு ஒரு காலம், அதுக்கு வந்து ஆர்டர் டிஎஸ்சியை நான் திரும்பவும் டேட்டா கேஸ்ட் பண்ணி அசைன் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. இங்க நம்ம இதைத்தான் கிளீன் பண்ணியிருக்கோம், வேற எதுவும் பெருசா இல்லை, எல்லாம் அந்த ஃபார்மேட்டுக்கு கரெக்டா மாத்திட்டோம். ஸோ இங்க புதுசா ஒரு லேட் டெலிவரின்னு ஒரு காலமை மட்டும் இங்க உருவாக்கி இருக்கோம், அதுக்கு 0, 1, 1 போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம அதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க பாருங்க, ஷோ 5 ட்ரங்கேட் ஃபால்ஸ். ஸோ இந்த பீஸையும் ஃபுல்லா ரன் பண்ணி ஷோ வரைக்கும் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம புதுசா இப்போ நிறைய காலம் ஆட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலம்ஸ் இங்க பாருங்க, ப்ராமிஸ்டு மினிட், ஆர்டர் வேல்யூ, லைக் நம்ம ஆர்டர் டிஎஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த லேட் டெலிவரி நம்ம புதுசா ஆட் பண்ணது 11011. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ரைட், ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அவுட்புட், அதாவது இங்க நம்ம ஷோ பண்ணி பார்த்தோம் இல்லையா, இந்த கிளீன் பண்ண இந்த அவுட்புட்டை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் எழுதிடலாம். எங்க எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டரை டாட் ரைட் எழுத போறேன், மோடு ஓவர் ரைட். ஸோ அங்க ஆல்ரெடி இருந்தாலும் அதை ஓவர் ரைட் பண்ணிடணும். பார்ட்டிஷன் பை டேட், ஏன்னா இங்க பாருங்க டேட் நம்ம தான் ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட் பேஸ்ல பார்ட்டிஷன் நடக்கும். எங்க எழுதுறோம்னா சில்வர்ல வந்து ஆர்டர்ஸ் அந்த டைரக்டரிக்குள்ள நம்ம இதை எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ சில்வர் பக்கெட் இப்போ எம்டியா இருக்கு, அதுக்குள்ள ஆர்டர்னு ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணி அது இப்போ எழுதும்.
ஓகேங்களா? பார்க்யூட் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ பார்க்யூட் அப்படிங்கிறது இட்ஸ் அ காலம்னர் டேட்டா ஸ்டோர். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஎஸ்வி எப்படியோ அந்த மாதிரி தான் பார்க்யூட். அது ஒரு டேட்டா ஃபார்மேட், பட் அது ஒரு காலம்னர் டேட்டா ஃபார்மேட். கம்ப்ரஷன் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால யூசிங் திஸ் இஸ் கிரேட் அட்வான்டேஜ். ஸோ எல்லா வீடியோலையும் நான் பார்க்யூட்ல தான் எழுதியிருப்பேன். அஜூர்லையும் அப்படி தான் பண்ணியிருப்பேன், ஜிசிபிலையும் பண்ணியிருப்பேன். 100 ஜிபியில் ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அதே பார்க்யூட்ல சேவ் பண்ணீங்கன்னா லைக் ஒரு 30-40 ஜிபியா ஸ்டோர் ஆகும். அவ்வளோ கம்ப்ரஷன் ரேட் அதுகிட்ட இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அவுட்புட்டை நான் ஒரு இடத்துல ரைட் பண்ண போறேன். ரைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பக்கெட்ல போயிட்டு சில்வர் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எதுவுமே இல்லை பாருங்க சில்வர்ல. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்னா இதை ரைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போயிட்டு திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சில்வர்ல ஆர்டர் டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. அதுல டேட் டைரக்டரியில ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள நம்மளோட அவுட்புட் பார்க்கெட் ஃபார்ம்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்ம வந்து ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டோர் ஆயிடுச்சு. சரி ஃபைன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் டிஎஃப் ஓட டேட்டாவையும் நம்ம எழுதணும். ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட் டேட்டாவை எதுவுமே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா ஃப்ரேமா மாத்தினதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம கிளீனிங்க்கு ரெஸ்டாரண்ட் ஃபைல தொடவே கிடையாது. பட் சின்ஸ் அதை நம்ம டேட்டா ஃப்ரேமா மாத்தினால அதையும் நம்ம வந்து பார்க்கெட்ல கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதனால அதையும் நம்ம எங்க சில்வர் லேயர்ல நம்ம எழுதிட போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இன்னொரு பார்க்கெட் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ அடுத்து திரும்ப வந்துட்டு ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா சில்வர்ல இருந்து ரீட் பண்ண போறோம். எதை இப்போ நம்ம வந்து கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணதை சில்வர்ல இருந்து ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணி இப்பதான் நம்மளோட ஆக்சுவல் அந்த பிசினஸ் லாஜிக்கை நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அதையும் நம்ம வந்து லைக் ரீட் பண்ணி வச்சிருவோம். ஸோ ஆர்டர் அண்டர்ஸ்கோர் எஸ், ரெஸ்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் எஸ், இதுதான் இப்போ புது டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ ரீட் ஃபார்மேட் பார்க்யூட்னே இருக்கு. பார்க்யூட்டுங்கிற ரீட் ஃபார்மேட்டே அது சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஷோ பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். லைக் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. நம்ம ரைட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஷோ பண்ணி பார்த்தாச்சு. பட் அகைன் நம்ம வந்து ஷோ பண்ணியும் பார்த்துடலாம். அதே தான் ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா லைக் நம்ம வந்து அக்ரிகேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜாயின். ஸோ ஜாயின்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டர் டேட்டாவையும் ரெஸ்டாரண்ட் டேட்டாவையும் ரெஸ்டாரண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடியை வச்சு ஜாயின் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஆர்டர் ரெஸ்டாரண்ட் சிஎஸ்விலையும் நம்ம கிட்ட ரெஸ்டாரண்ட் ஐடி இருக்கு, ஆர்டர் சிஎஸ்விலையும் 3வது காலம் ஓகேங்களா ரெஸ்டாரண்ட் ஐடி இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம எல்லா காலம்ஸையும் எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அந்த ஜாயின் பார்ட் தான் இங்க இருக்கு. ஸோ ஓன்றது ஆர்டர்ஸ் கலைஸா கொடுத்துக்கிறோம், ஆறுங்கிறது ரெஸ்டாரண்ட் டிஎஃப் கலைஸா கொடுத்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம்னா ரெஸ்டாரண்ட் ஐடி ஓ டாட் ரெஸ்டாரண்ட் ஐடி ஈக்குவல் டு ஆர் டாட் ரெஸ்டாரண்ட் ஐடி. நம்ம பண்ண போற ஜாயின் வந்து டைப் லெஃப்ட். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அதையும் வந்து நம்ம டிஸ்பிளேவும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஜாயின் யூஸ் கேஸ். ஓகே, ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுல இருந்து நமக்கு காலம்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு மொத்தமா ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து அக்ரிகேட் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு அடுத்த பிசினஸ் லாஜிக் இது. இப்போ ஜாயின் பண்ணி ஒன்று நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து அக்ரிகேட் லாஜிக். ஸோ இப்போ என்னன்னா அந்த ஜாயின் பண்ண டிஎஃப் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி ரெஸ்டாரண்ட் மெட்ரிக்ஸ் அதை எடுக்க சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டர் என்ரிச் அந்த ஜாயின் பண்ண அந்த டிஎஃப் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து வேர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு டெலிவர்டா இருந்தா குரூப் பை நடக்கணும். எதெல்லாம் பேஸ் பண்ணி குரூப் பை நடக்கணும்னா டேட்டு, ரெஸ்டாரண்ட் ஐடி, நேமு, குசின் அண்ட் தென் சிட்டி. இதெல்லாம் வந்து ஒரே இந்த 5 காலமுக்கு ஒரே வேல்யூ வந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து குரூப் ஆகணும். ஓகேங்களா? இந்த 4 காலமை பேஸ் இந்த 5 காலமை பேஸ் பண்ணி மட்டும் குரூப் நடக்கணும். ஸோ குரூப் ஜென்ரலா எப்போ பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு அக்ரிகேஷன் நடந்ததுன்னா. அடுத்து பாருங்க, நம்ம ஒரு அக்ரிகேஷன் பண்றோம். அதுல என்னெல்லாம் பண்ற பாருங்க, கவுண்ட் பண்றோம், சம்மு பண்றோம், ஆவரேஜ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஆஃப் லிட் 1னா என்ன, எதெல்லாம் நமக்கு வந்து டெலிவரி வந்து நமக்கு லேட்டா வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம வந்து 1 வந்து எதுக்கு செட் பண்ணோம், இங்க பாருங்க 1 வந்து லேட் ஆகிற டெலிவரி. ஸோ எதெல்லாம் லேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அது ஒரு கவுண்ட். அடுத்து சம் ஆஃப். ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டர் வேல்யூவை அப்படியே சம் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர்டர் வேல்யூ ஒவ்வொரு ரோக்கு இருக்கும், அதெல்லாம் சம் பண்ணி அதுக்கு அலைஸ் வந்து கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூன்னு கொடுக்குறோம். ஜிஎம்வின்னு சொல்லுவாங்க. ஜிஎம்வினா இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து என்னோட ஹோட்டல்ல 10 பிரியாணி வித்துருக்கு. ஒரு பிரியாணி 100 ரூபா அப்படின்னா 10 வித்துருக்குன்னா 1000 ரூபா. ஸோ அந்த 1000 ரூபாவை ஜிஎம்வின்னு சொல்லுவோம். அதுல எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு அசலுங்கெல்லாம் பாக்குறது கிடையாது. மொத்த குவான்டிட்டி இன்டூ அந்த ரேட், அதுதான் ஜிஎம்வி. ஸோ அதை எடுத்துக்க சொல்றாங்க. அடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டெலிவரி டிஎஸ் மைனஸ் ஆர்டர் டிஎஸ் டிவைட் பை 60 போட்டு நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம அலைஸ் நேம் ஆவரேஜ் டெலிவரி மினிட் எடுத்துக்கிறோம். ஆவரேஜா டெலிவரி மினிட்ஸ் எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து லேட் டெலிவரி. ஸோ லேட் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா லேட் கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ லேட் டெலிவரி நம்ம எங்க எடுத்திருக்கோம்,
நம்ம இதுக்கு முன்னாடியே லேட் டெலிவரியை இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம் பாருங்க. 0 and 1 அதுக்கு செட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்னா சம் பண்ணிக்கிறோம். மொத்தமாக சம் பண்ணி நம்ம வேல்யூ எடுத்துக்கிறோம். லேட் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ சம் லேட் டெலிவரி அலைஸ் அதுக்கு லேட் கவுண்ட்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த அக்ரிகேஷன்லாம் எப்போ நடக்கும்னா இந்த குரூப் பையில் இருக்கிற வேல்யூ எல்லாம் சேமா இருக்கும் பொழுது அது குரூப் பை அந்த பர்டிகுலர் காலம்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்றோம். கடைசியா ஒரு வித்து காலம் போட்டுக்கிறோம். ஒரு லேட் ரேட். இந்த லேட் ரேட் என்னன்னா நமக்கு இப்போ டெலிவரி லேட் ஆகுது இல்லையா, அதோட ரேஷியோ மாதிரி. ஸோ என்ன பண்றோம்னா லேட் கவுண்ட் டிவைட் பை ஆர்டர்ஸ் டெலிவர்டு நம்ம போட்டா நமக்கு அந்த ரேஷியோ கிடைச்சிரும். அந்த ரேட் இவ்வளோ டெலிவரி நமக்கு லேட் ரேட் ஆயிருக்குங்கிற அந்த ரேஷியோ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அதையும் நம்ம வந்து ஷோ பண்றோம். ஸோ அடுத்து இதை தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, இதையும் நம்ம ரன் பண்ணிடலாமா? ஃபைன். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ல நம்ம கிரியேட் பண்ண அந்த புது காலம். ஸோ ஆவரேஜ் டெலிவரி மினிட்ஸ் வந்துருச்சு, லேட் கவுண்ட் வந்துருச்சு, லேட் ரேட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு அவுட்புட்ல நம்ம அனலைஸ் பண்ணது தான். அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த டெய்லி ரெஸ்டாரண்ட் மெட்ரிக்ஸை நம்ம வந்து கோல்டு லேயர்ல எழுத போறோம். இங்க பாருங்க, அதுவும் பார்க்கெட் ஃபார்மேட்ல தான் எழுத போறோம். அண்ட் தென் டேட்ல பார்ட்டிஷன் ஆகணும். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து பிசினஸ் லாஜிக். இதைத்தான் இந்த டேபிள தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ஷோல வருது இல்லையா அவுட்புட். ஸோ இதை தான் நம்ம கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. யாரு கேட்டிருக்காங்க? நம்மளோட டவுன் ஸ்ட்ரீம். நம்ம டவுன் ஸ்ட்ரீம்னா நம்ம யாருக்கு இந்த அவுட்புட்டை கொடுக்க போறோமோ அவங்க தான் நமக்கு டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ கோல்டு லேயர்லயும் நம்ம எழுதியாச்சு. ஸோ நம்ம பக்கெட்ல போயிட்டு பார்க்கலாமா? ஸோ பக்கெட்ஸ்ல போயிட்டு கோல்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ கோல்டுல நமக்கு ஓகே, இங்க பாத்தீங்களா நம்ம இப்போ எழுதுனது டெய்லி ரெஸ்டாரண்ட் மெட்ரிக்ஸ். ஸோ அதுக்குள்ள டேட் ஃபார்மேட்டுக்குள்ள நமக்கு அந்த டேட்டா பார்க்கெட் ஃபார்மேட்ல இருக்கும். எந்த டேட்டா? ஸோ இந்த ஒரு டேபிள் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இதுதான். ரைட். ஸோ இப்போ இதை தான் நம்மளோட டவுன் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது எகைன் அவங்க இன்னொரு டேட்டா இன்ஜினியரிங் டீம், இல்லை இன்னொரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம், இல்லை இன்னொரு விஷுவலைசேஷன் டீமாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிடுவேன் அவங்கள்ட்ட, ஸோ இப்போ நாங்கள் ஸ்பார்க்ல கிளீனும் பண்ணியாச்சு, நீங்க கேட்ட பிசினஸ் லாஜிக்கையும் நாங்கள் ரன் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? இப்போ அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு லே ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்க கேட்கலாம் அதையும் நீங்களே பண்ணலாம்ல. ஓகே. ஸோ என்னோட டீமோட ஸ்கோப் இது வரைக்கும் தான். ஸோ அப்போ அவங்க இந்த அவுட்புட்டை நான் வந்து ஒரு S3ல எழுதி கொடுத்தாச்சு. இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், நான் எழுதி கொடுத்துட்டேன். இப்போ அந்த அவுட்புட் மேல நீங்க பவர் பிஐயோ டேப்லோ யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல SQL யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல திரும்பவும் நீங்க ஸ்பார்க்கே யூஸ் பண்ணி உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க பண்ணிக்கிட்டாலும் சரிங்கிறத நான் சொல்லிடுவேன். இப்போ அந்த டீம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஸ்பார்க் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ they want to go for some SQL based ஒரு query engine தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ AWSல we have something called Athena. ஸோ அந்த அத்தீனா என்ன பண்ணுன்னா டைரக்டா S3ல இருந்து ரீட் பண்ணி அது சீக்வல் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துரும். ஸோ இதை தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம், எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பார்க்லயும் நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், அத்தீனாலையும் நீங்க பண்ணலாம். ஸோ ஹெவி வெயிட் பேரல் ப்ராசஸிங் எல்லாம் நீங்க பண்ணணும்னா யூ கோ ஃபார் ஸ்பார்க். அதுதான் மை ரெக்கமெண்டேஷன். ஸோ குட்டி குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், குட்டி குட்டி அக்ரிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் query engines லைக் அத்தீனா. ஏன்னா அத்தீனா இஸ் நாட் அ டேட்டா பேஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ query engine. S3 மேல டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட URL டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டெக்னாலஜி வீடியோஸ், மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன், எல்லாமே போய் பாருங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸை நான் தமிழில் தான் போட்டுட்ருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்கில் மட்டும் 20 மணி நேரம் தமிழில் நான் போட்டிருக்கேன் மாஸ்டர் கோர்ஸ். பைத்தான் 12 hours மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது, லைனக்ஸ் 4 hours மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது, SQL 9 hours மாஸ்டர் கோர்ஸ் தமிழில் போட்டிருக்கேன். அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸ்காலா, ஜாவா மாதிரி மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜென் AI மாஸ்டர் கோர்ஸும் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் என்னோட சேனலில் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @data engineering தமிழ், அங்கேயும் நான் நிறைய வீடியோஸை நான் குட்டி குட்டி வீடியோஸ் தமிழில் போட்டுட்ருக்கேன், அங்கேயும் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு, தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.